இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் 17வது தவணை பணம் எப்போது விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக சமீபத்தில் ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், பிஎம் கிசான் பெனிஃபிஷ் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஎம் கிசான் சம்மந்தமாக வெளியிட ப்ரெஸ் ரிலீஸ் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். சம்மந்தமாக ப்ரெஸ் ரிலீஸும் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய அரசின் முதலாவது முடிவு விவசாயிகள் நலனில் அரசின் உறுதிப்பாட்டை காட்டுகிறது. பிரதமர் கையெழுத்திட்ட முதலாவது கோப்பு பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு நிதி விடுவிப்பு தொடர்பான சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்களது அரசு விவசாயிகள் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் உள்ளது. எனவே பொறுப்பேற்றவுடன் கையெழுத்திடப்பட்ட முதல் கோப்பு விவசாயிகள் நலன் தொடர்பானதாகவும் பிரதமர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக வரும் காலங்களில் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறைக்காக நாங்கள் இன்னும் அதிகமாக பணியாற்ற விரும்புகிறோம் பிரதமர் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அதற்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்னர் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு நிதியின் 17வது தவணையை விடுவிப்பதற்கான தமது முதல் கோப்பில் கையெழுத்திட்டார். விடுவிக்கப்படும் ரூபாய் 20,000 கோடி நிதியின் மூலம் 9.3 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள். கோப்பில் கையெழுத்திட்ட பின்னர் பிரதமர் திரு மோடி பேசிய போது, எங்களது அரசு விவசாயிகள் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் உள்ளது. எனவே பொறுப்பேற்றவுடன் கையெழுத்திடப்பட்ட முதல் கோப்பு விவசாயிகள் நலன் தொடர்பானது என்பதாகவும் வரும் காலங்களில் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறைக்காக இன்னும் அதிகமாக உழைக்க விரும்புகிறேன் என்று கூறினார். இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. தற்போது பிரதமர் கையெழுத்திட்ட பின்பு பார்த்தீங்கன்னா, தகுதியான விவசாயிகள் வங்கி கணக்கில் ரூபாய் 2,000 செலுத்தப்படுவது. இந்த ரூபாய் 2,000 பணம் பார்த்தீங்கன்னா ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதிக்குள் வங்கி கணக்கில் 2,000 ரூபாய் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு கண்டிப்பாக பிஎம் கிசான் பெனிஃபிஷ் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நேம் இருக்கா இல்லையா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதற்கு நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே pmkisan.gov.in பிஎம் கிசான் சம்மன் நிதினு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட டீட்டெயில் செக் பண்ணணும்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பெனிஃபிஷ் லிஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்டோட நேம் இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததான் உங்களுடைய தாலுக்கு என்னவோ, அதாவது உங்களோட சப் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக உங்களோட வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், ஃபார்மரோட நேம், ஜெண்டர் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இதற்கான பெனிஃபிஷ் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கானு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நேம் இல்லைனா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த பேஜை கிளிக் பண்ணி உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 17வது தவணை பணம் ரூபாய் 2,000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இதுதான் தற்போது பிஎம் கிசான் சம்மந்தமாக வெளியிட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.